இங்கே பாரு, இதுக்கு அங்கே வந்த அப்புறம் உன் காலை முறிச்சிருவேன் பார்த்துக்கோ. நீ என்ன முறிக்கிறது? நானும் முறிப்பேன். நானும் இங்கே ஒட்டில் தான் படுத்திருக்கேன். தள்ளி தள்ளி வந்துடாத. இப்போ எதுக்கு என் மேலே காலத்து கையே தூக்கி போட்டுட்டு இருக்க? நீ இப்போ கால் எடு, காலையும் எடு, கையும் எடு. நேற்று நைட்டு நீ தூங்கினதுக்கப்புறம் என் மேலே கால் போட்டிருந்த தெரியுமா? 10 என்றது வரைக்கும் நீ போட்டிருந்த. அதனால் நானே இப்போ 10 என்றது வரைக்கும் கால் போடுவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எண்ணியாச்சு. இப்போ கால் எடு. நீ இப்படி 1 2 3ன்னு சொல்லிட்டு போனாக்கி மெதுவாக சொல்லு. 1 2 அப்படி சொல்லு. ஒழுங்கா காலை எடுத்துரு. இப்போ நான் உண்மையிலே முறிச்சு தள்ளிடுவேன் பார்த்துக்க. நான் எடுக்க மாட்டேன். நேற்று நைட்டு நீயும் தூங்கும்போது போட்டேன். நான் எடுக்க மாட்டேன். அம்மா, என் அம்மா என் காலை முறிச்சிட்டா. என் காலை முறிச்சு தள்ளிட்டா. என் காலு கையை முறிஞ்சிட்டு அம்மாவை வச்சு அம்டி தள்ளிட்டாம்மா. என்னட்டு இங்கே சத்தம்? பொம்பளை பிள்ளைகள் இருக்க வீடு மாதிரியா இருக்கு. எம்மா என்னைய சாமட்டி தள்ளி கீழே உள்ள வச்சுட்டாம்மா. என் காலு கை முறிஞ்சு போச்சம்மா. எதுக்குடி அவளை இப்போ சமண்டுனேன்? சும்மா நல்லா தானே படுக்க போனீங்க. அதுக்குள்ளே உங்களை 2 பேத்துக்கு அங்கே என்ன இளவு கொண்டாடிச்சு? நான் ஒன்றும் பண்ணலாமா? அவள் தாம்மா என் மேலே காலை கையை தூக்கி போட்டுட்டே இருந்தா. எத்தனை வாட்டி சொன்னதுக்கு கேட்கலாமா? நேற்று அவள் தூங்கும்போது போட்டாம்மா. நான் எதுவுமே சொல்லவே இல்லைம்மா. போட்டுட்டு விட்டுட்டேம்மா. அவள் தூங்கிட்டா. நீ இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரலன்னாம்மா போட்டேன். அதுக்குள்ளே சாமட்டி தள்ளிட்டாம்மா. சரி சரி, ரொம்ப படம் வைக்காம எலும்பு. எம்மா என் கையை பாரம்மா. என் 2 கையை நிமிக்க முடியலம்மா. முறிஞ்சு போச்சம்மா. ஏம்மா அவள் ஓவரா சீன் பொடியா பார்த்துக்க. லேசாக சமண்டதுக்குன்னு அவளே தான் வந்து உளுந்துக்கிட்டு கை முறிஞ்சிட்டு கால் முறிஞ்சிட்டுங்க. அவள் கை நல்லாதாம்மா இருக்கு. எம்மா இல்லைம்மா, என் கையை நிமிக்க முடியலம்மா. ரொம்ப வலிக்குதும்மா. எம்மா இல்லைம்மா, வலிக்குதம்மா. ரொம்ப படம் கட்டாத. முறிகிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் ஒன்றையும் மிதிக்கலை. அப்போ இப்போ நான் உன்னை மிதிக்க உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு. ஆயம்மா, பாத்தியம்மா எப்படி சமண்டிடல? நான் இப்போ மட்டும் அவள் காலு கை ஒழுங்கா இருக்கா? ஏண்டி என்ன எப்படி சுவாதிக்கீங்க? ஒரு நாள் நல்லவளுக்கு நல்ல பிள்ளையே பிறக்காது. எந்த வீட்லையாவது வீட்டு சத்தம் வெளியே கேட்குவா? இங்கே 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்க மாதிரியா இருக்குது. ஆம்பளை பையன் இருக்க வீடு கூட அவ்வளோ அமைதியாக இருக்குது. படுக்கிறதுக்கு சண்டை, இருக்கிறதுக்கு சண்டை, திங்கிறதுக்கு சண்டை, சண்டை சண்டை சண்டைன்னு சாவடிக்காவம்மா. வாங்கிட்டெல்லாம் மனசே படுப்பானா? செத்த நாய் எப்படி ஒரு பெட்டை அடைச்சிக்கிட்டு படுத்துருக்குன்னு பாரு.